إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த வகுப்பு தஃப்சீருடைய வகுப்பு ஓமான் இஸ்லாஹி சென்டர் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் நாம் இன்றைய பாடம் தஃப்சீருடைய பாடத்தில் சூரத்து தாரிக் என்ற அத்தியாயம், இந்த அத்தியாயத்தை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். இந்த தஃப்சீர் சூரத்து தாரிக், நாங்கள் சென்ற வகுப்பில் இறுதியாக சூரத்துல் புரூஜை நாம் பார்த்தோம். சூரத்துல் புரூஜ் அத்தியாயம் தான் நாம் இறுதியாக பார்த்தது. இன்றைய நமது பாடத்தில் நாம் பார்க்க போவது சூரத்து தாரிக் 86வது அத்தியாயம். முதலில் நாம் இந்த அத்தியாயத்தை ஓதுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ வத்தாரிக். وما أدراك ما الطارق. النجم الثاقب. إن كل نفس لما عليها حافظ. فلينظر الإنسان مما خلق. خلق من ماء دافق. يخرج من بين الصلب والترائب. إنه على رجعه لقادر. يوم تبلى السرائر. فما له من قوة ولا ناصر. والسماء ذات الرجع. والأرض ذات الصدع. إنه لقول فصل. وما هو بالهزل. إنهم يكيدون كيدا وأكيد كيدا. فمهل الكافرين أمهلهم رويدا. والسماء والطارق. அப்போ இந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையில் இது மக்காவில் அருளப்பெற்ற 17 வசனங்களை கொண்ட அத்தியாயம். அல்லாஹு தஆலா வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, வஸ்ஸமா, இந்த வாவ் எங்களுக்கு தெரியும் ஹர்ஃபுல் கஸம். மூன்று வத்தாரிக், தாரிக் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் இடுகிறான். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய அந்த சுருக்கமான விரிவுரையிலிருந்து நாம் தஃப்சீரை பார்ப்போம். இதில் முதலாவதாக இமாம் அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நசாயில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மக்ரிபை தொழுவித்தார்கள். மக்ரிபில் அவர்கள் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா போன்ற அத்தியாயங்களை அவர்கள் ஓதினார்கள். அப்ப இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன், அதாவது அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதை நீங்கள் என்ன ஒரு குழப்பக்காரராக நீங்கள் இருக்கின்றீர்களா, மக்களை குழப்பத்துக்குள் ஆழ்த்துகிறீர்களா, அதாவது உங்களுக்கு போதாதா அன் தக்ரா பிஸ்ஸமாஇ வத்தாரிக் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா போன்ற இந்த அத்தியாயங்கள், அதாவது வஸ்ஸமாஇ வத்தாரிக்
வஷம்சி ஒதுவாக போன்ற இந்த அத்தியாயங்கள் உங்களுக்கு போதாதா, இதை நீங்கள் ஓதுவது உங்களுக்கு போதாதா என்று கேட்டார்கள் என்ற ஹதீஸ். அப்ப இதில் இந்த ஹதீஸில் வஸ்ஸமாஇ வத்தாரிக் என்று இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இதில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த ஒழுங்காக அமைக்கப்பட்ட இந்த பிரமாண்டமான இந்த பிரபஞ்சம், இது எவ்வளவு ஒழுங்காக சீராக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாபெரும் இந்த அத்தாட்சிகள் மீது ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், சத்தியம் இடுகிறான். வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீதும் தாரிக்கின் மீதும் சத்தியமாக. அப்ப இங்கே அடுத்த வசனத்தில் அந்த கேள்வி, அதுக்கு தாரிக் என்றால் என்ன என்ற கேள்வி வருகிறது. வமா அத்ராக மத்தாரிக், தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். இப்ப இந்த கேள்வி என்ன, அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹு தஆலா ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அல்லாஹுடைய அந்த பிரமாண்டமான படைப்புகள், அப்ப மகத்தான ரப்புல் ஆலமீன் சத்தியம் செய்யக்கூடிய அவனது படைப்புகளும் மகத்தானவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹ் இரண்டு விஷயங்கள் மீது சத்தியம் செய்துவிட்டு, வஸ்ஸம வானம் என்பது அனைவருக்கும் என்ன தெரிந்த ஒரு விடயம். இப்ப அல்லாஹ் இரண்டு மீது சத்தியம் செய்து ஒன்றை பற்றி தான் கேட்கிறான். வமா அத்ராக மத்தாரிக், தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேட்டுவிட்டு அதற்குரிய பதில் என்ன, அன்-நஜ்மு ஸாகிப், அது இலங்கும் ஒரு நட்சத்திரம், அது இலங்கும் ஒரு நட்சத்திரம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே அது அல் கவாகிபுன் நய்யிரா, இலங்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்பதை இங்கு சொல்கிறார்கள். இந்த கருத்தை பொறுத்தவரையில் இதை பல தஃப்சீருடைய அறிஞர்களும் இந்த கருத்தை குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா இப்ப இங்கு இது கேட்பதிலிருந்து இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் பார்க்கலாம். நீங்க சூரத்துல் வாக்கியாவில் கூட பார்க்கலாம். ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம், நட்சத்திரங்களுடைய அந்த இடங்கள் மீது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று சொல்லிவிட்டு வஇன்னஹு லகஸமுல் லவ் தஅலமூன அதீம், இது ஒரு மகத்தான சத்தியம், நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் இந்த சத்தியம் மகத்தானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப அந்த நட்சத்திரங்கள் உடைய அந்த இடங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்துவிட்டு அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் இது மகத்தான சத்தியம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே நறுமிஷ் அதே போன்று இங்கே தாரிக், அல்லாஹ் தாரிக் மீது சத்தியம் செய்துவிட்டு தாரிக் என்றால் என்ன என்று கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்கிறான், அன்-நஜ்மு ஸாகிப், அது இலங்கும் ஒரு நட்சத்திரம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் அந்த வானத்தை பார்க்கிறோம், அல்லாஹு தஆலா அதை நட்சத்திரங்களின் மூலம் அல்லாஹ் அதை அலங்கரித்திருக்கிறான், அழகுபடுத்தி இருக்கிறான். அது ஒவ்வொன்றும் எவ்வளவு பிரமாண்டமானவைகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த இடத்தில் கதாதா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இன்னமா சும்மியன் நஜ்மு தாரிகன், அப்ப இதற்கு இந்த நட்சத்திரங்களுக்கு ஏன் தாரிக் என்ற பெயர், இங்கு ஏன் தாரிக் என்ற பெயர் இங்கு சொல்லப்படுகிறது என்றால், லிஅன்னஹு இன்னமா யுரா பில்லைல், அது இரவில் அது வெளிப்படுகின்ற காரணத்தால், வயக்தஃபி பின்னஹார், பகலில் அது மறைந்து விடுகின்ற காரணத்தால் தான் அதற்கு தாரிக் என்ற பெயர் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்ற ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எப்படி, நஹா அன் யத்ருக الرجل اهله துர்கன் ஐயதீஹிம் ஃபஜஅதன் பில்லைல், இப்ப இரவில் ஒருவர் திடீரென்று என்ன செய்யக்கூடாது, அவர் இரவில் தனது வீட்டினுடைய கதவை அவர் தட்டக்கூடாது. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா அந்த என்ன வார்த்தை வருது, யத்ருகு, துருகன், இந்த தாரிக்ன்றது அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப இரவில் தட்டுவதுதான் இது குறிக்கும். திடீரென்று இரவில் என்ன செய்வது, தட்டுவது, அவ்வாறு செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, தடுத்தாங்கன்னா இது கடுமையான தடை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவ்வாறாக இந்த வகால இக்ரிமா சொல்கிறார், இது பிரகாசமானது. அதே போன்று இது என்ன செய்ய, ஷைத்தானை சுட்டரிக்கக்கூடியது. இந்த நட்சத்திரங்கள் என்ன செய்யும், இது பிரகாசமானது. அதே போன்று இந்த நட்சத்திரங்கள் மூலம்தான் ஷைத்தான்களுக்கு கூட எரியப்படுகின்றன, அது ஷைத்தான்களை எரித்து விடக்கூடியது என்ற விளக்கத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து நாம் வருவோம். இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், இன் குல்லு, நான் ஓதும்போது எப்படி ஓதணும், இன் குல்லு, இந்த இடத்துல
நூனை நாங்கள் என்ன செய்வோம், அதை நாம் மறைத்து ஓதுதல். இங்குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு பாதுகாவலர் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஐ குல்லு நஃப்ஸின் அலைஹா மின் அல்லாஹி ஹாஃபிதுன் யஹ்ருசுஹா மினல் ஆஃபாத். அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன, அந்த நஃப்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் மற்றொரு இடத்தில் சொல்வது போன்று லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதூனஹு மின் அம்ரில்லாஹ். அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த தொடர்ந்து வரக்கூடிய மலக்குகள், அவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையோடு. ஆனால் என்ன விஷயத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய கதிரில் எழுதப்பட்டது வந்துவிடும் என்றால் மலக்குகள் விலகி விடுவார்கள். அந்த கதிரில் எழுதப்பட்டது அது நேரும் போது என்ன செய்வாங்க, அவர்கள் விலகிக் கொள்வார்கள், அது நேர்ந்து விடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இவ்வாறான பாதுகாப்பை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அப்ப இந்த பாதுகாப்பு நான் ஹதீஸ்களை கூட பார்க்கிறோம். என்ன, இது குறிப்பிட்டு வரக்கூடிய பாதுகாப்பு. உதாரணமாக இரவில் ஒரு ஆயத்துல் குர்சி தூங்க செல்லும் போது ஓதுவாராக இருந்தால் அவருக்கு காலை வரை அல்லாஹ்வின் புறத்தில் ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுகிறார். என்ன செய்யப்படுகிறார், நியமிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். அப்ப இது போன்ற பாதுகாப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், துஆக்கள், இந்த மாதிரியான பிரார்த்தனைகள், இப்போ காலை மாலை ஒரு ஓதக்கூடிய துஆக்கள், இவைகள் எல்லாம் அப்படியான ஒரு பாதுகாப்பு ஒருவருக்கு கொடுக்கக்கூடியது. இது ஒரு குறிப்பான பாதுகாப்பு. அந்த இபாதத்தை செய்வதன் மூலம் அந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நறுமை சகோதரர்களே, இதில் 5வது வசனம், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக. இப்ப மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை அவன் கவனிக்கட்டும். இங்கேதான் நோக்கம். என்ன நோக்கம்? மக்கா காபிர்களுக்கு இதை உணர்த்த வேண்டும். இவற்றின் மீதெல்லாம் சத்தியம் செய்து அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவனது வல்லமைகள், இந்த பிரமாணமான படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து அவனது வல்லமைகளை உணர்த்திவிட்டு அடுத்து என்ன சொல்கிறான், அதாவது ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான் என்பதை கவனிக்கட்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே இதில் இமாம் சொல்றாங்க, தன்பீஹுன் லில் இன்சானி அலா ضعف அஸ்லிஹி அல்லதி خلق மின்ஹு. அப்ப இதில் மனிதனுக்கு எது உணர்த்தப்படுகிறது என்றால், அவன் ஒரு பலவீனமான, ஒரு அற்பமான நிலையில் அவன் படைக்கப்பட்டான். அதை நினைவூட்டுதல், அதை அவனுக்கு உணர்த்துதல் என்பதைத்தான். அப்ப எனவே உனது ஆரம்பத்தை நீ எண்ணிப்பார். அப்ப எனவே இதிலிருந்து நீ எதை உணரலாம், உன்னை இப்படி ஒரு அற்பமான நிலையிலிருந்து படைத்தவன் அவன் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் என்பதை அல்லாஹு தஆலா இதன் மூலம் உணர்த்துகிறான். குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லதி யப்தஉல் ஹல்க ثم يعيده وهو اهون عليه. அல்லாஹ் தான் என்ன செய்தான், படைப்பை அவன்தான் ஆரம்பித்தான். பிறகு அவனிடமே தான் அந்த படைப்புகள் எல்லாம் திரும்பி செல்கின்றன. படைத்த பிறகு என்ன, அவங்க விரும்பிய இடத்துக்கு அவங்களுக்கு போகலாது. எவன் படைத்தானோ அவனிடமே தான் மறுபடியும் திரும்பி செல்ல வேண்டும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுவ அஹ்வனு அலைஹ். அது அவனுக்கு மிக ஒரு சிம்பிளான, எளிதான விஷயம். அவனுக்கு இந்த படைத்து விட்டு மறுபடியும் அவனிடம் செல்வது என்பது அவனுக்கு என்ன ஒரு எளிதான விஷயம். அது யாருக்கும் என்ன செய்யலாது, அதை விட்டுலாம் தப்பே இல்லாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதில் அல்லாஹு தஆலா மனிதன் தனது ஆரம்ப நிலை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ. அந்த குதித்து வெளிப்படும் ஒரு துளி நீரினால் அவன் படைக்கப்பட்டான். தாஃபிக்னா அந்த குதித்து வெளிப்படக்கூடிய அந்த நீரினால் அவன் என்ன செய்யப்பட்டான், அவன் படைக்கப்பட்டான். خُلِقَ مِن مَّاءٍ دَافِقٍ. அப்ப எனவே இதில் நாம் பார்க்கிறோம், அதாவது அந்த கணவன் மனைவி உடைய அந்த இல்லற உறவின் மூலம் என்ன செய்கிறது, அந்த இந்திரியமும் அந்த பெண்ணுடைய சினை முட்டையும் அது இணைகின்ற போது ஒரு குழந்தை என்பது அல்லாஹுடைய அனுமதியோடு அங்கே என்ன செய்கிறது, உருவாகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக அல்லாஹு தஆலா சொல்றான், ஒரு அற்பமான ஒன்றிலிருந்து உங்களை அவன் என்ன செய்தான், அவன் படைத்தான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப். அடுத்து என்ன சொல்றான், இதெல்லாம் குர்ஆன் ஒரு இறைவேதம் என்பதற்கான ஆதாரங்கள். இதெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால்
இதையெல்லாம் இவ்வளவு துல்லியமாக சொல்ல முடியுமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராய், அது முதுகந்தண்டிற்கும் அந்த விலா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது. அது என்ன செய்கிறது? அந்த 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 ஒரு துளி நீர் என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அந்த ஒரு துளி நீர் என்பது வெளியாகிறது. முதுகந்தண்டிற்கும் விலா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகிறது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். எனவே இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற போது இங்கு சொல்கின்ற போது சொல்கிறார்கள், முதுகந்தண்டு சொன்னா அது ஆணுடைய சுல்பர் ரஜுல். தராயிப் என்பது அது அந்த பெண்ணிலிருந்து விலா எலும்புகளுக்கு என்று சொல்லி அதில் ஒரு விளக்கத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன என்று சொன்னால், இந்த வசனத்தில் அப்ப இது இவ்வாறாக மனிதன் படைக்கப்படுகிறான் ஒரு அற்பமான நிலையிலிருந்து. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். இறைவன் மீட்டும் சக்தி உடையவன். அப்ப மனிதன் இறந்த பின் அவனை உயிர்ப்பித்து மீட்டும் அவன் சக்தி உடையவன். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். இப்ப நான் பார்க்கிறோம், மக்காவில் அருளப்பெற்ற அத்தியாயங்கள்ல மிக அழுத்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதிதான் இது. என்ன? அதாவது மறுமையுடைய நம்பிக்கை, மறுமையில் நீங்கள் மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள் என்ற அதைத்தான் அவர்கள் நிராகரித்தார்கள். அது மிக அழுத்தமாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது அவர்கள் கண்களால் பார்க்கக்கூடிய அத்தாட்சிகளை அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்துக்காட்டி அவற்றை உணர்த்தி, அதன் பிறகு என்ன படைப்புடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்றான். அந்த படைப்புடைய ஆரம்பம் இந்த நிலையிலிருந்து, உங்களை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அவன் படைத்திருக்கிறான். ஒரு அற்பமான ஒரு விந்து துளியிலிருந்து உங்களை படைத்திருக்கிறான். அப்படி ஒரு இந்திரிய துளியிலிருந்து அவன் படைத்தவன். அவன் மறுபடியும் உங்களை என்ன செய்வது? உயிர்ப்பித்து மீட்டுவதற்கு சக்தி உடையவன். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். இதுதான் இங்க பிரதானமானது. இதுதான் இதை அவர்களுக்கு உணர்த்துவது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர். அப்ப இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க, இமாம் அவர்கள், அதாவது எவ்வாறு ஒரு அற்பமான அந்த ஒரு துளியிலிருந்து அவன் படைக்கப்பட்டானோ அவன் மறுபடியும் அவர்களை மீட்டுவதற்கு பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். அடுத்து நாம் வருவோம், யௌம துபுலஸ் ஸராயிர். யௌம துபுலஸ் ஸராயிர், அதாவது இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில். அடுத்து என்ன? நறுமை சகோதரர்களே, இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில். நாங்கள் எவ்வளோ இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் என்ன அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? எமது பாவங்களை தவறுகளை எல்லாம் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். மறைத்து என்ன செய்திருக்கிறான்? எங்களை கண்ணியத்தோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். எங்களை கண்ணியத்தோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு வைங்க, எங்களோட பாவங்கள் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் நான் எவ்வளவு கேவலப்பட்டு போவோம். நமது பாவங்கள், ஒவ்வொருவனும் செய்யக்கூடிய பாவங்கள், அதை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும், அவன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நிஅமத்துகள், அருள்கள், அந்த அருள்கள், அந்த உடலுடைய உறுப்புகள், அந்த அருள்களை பயன்படுத்தி அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வதில்லை? அந்த அருள்களை பிடுங்கி விடுவதும் இல்லை. அந்த அருள்கள் அவனோடு தொடர்ந்து இருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்கிறோம், என்ன? அவன் செய்த அந்த பாவங்களையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அவைகளை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு, அந்த பாவங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றால் யாருக்கு முன்னால் வர முடியும்? நினைச்சு பாருங்க. ஒரு கணவனுக்கு மனைவிக்கு முன்னால் வர முடியுமா? மனைவி கணவனுக்கு முன்னால் வர முடியுமா? பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு முன்னால், அல்லது யாருக்கு முன்னால் வர முடியும்? அந்த பாவங்கள் வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால் அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் மறைத்திருக்கிறான். மறுமை எப்படிப்பட்டது? இரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் அந்நாளில். சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி இருக்கும் அங்க மறுமையில. அப்ப அந்த கொடி என்ன செய்யும்? இவன் இந்த மோசடிக்குரியவன் என்பது அது அந்த கொடி என்ன செய்யும்? காட்டிவிடும். அந்த கொடி என்ன செய்யும்? காட்டிவிடும். ஒவ்வொரு மோசடிக்காரனோடும் ஒரு கொடி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த மறுமையுடைய நாள் என்பது என்ன செய்துவிடும்? இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். யுர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவாஉன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன? ஒவ்வொரு மோசடிக்காரனோடும் ஒரு கொடி இருக்கும். அப்போது சொல்லப்படுமா, இது என்ன? இவனுடைய இன்னாருடைய மோசடி, இது இன்னாருடைய மோசடி என்று அங்கு வெளிப்படுத்தப்படும். அங்கு என்ன செய்வான்? அவன் கேவலப்பட்டு போவான். அதிலிருந்து அங்கு இவைகள் வெளிப்படக்கூடிய நாள். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்?
இவ்வளவுதான் அவன் மறைத்து தன்னை கண்ணியத்தோடு கௌரவத்தோடு அவன் இருந்தாலும் மறுமை என்பது என்ன அங்கு வெளிப்பட்டு விடும். உலகத்திலே அவன் அல்லாஹ்விடத்துல தௌபா செய்து அவன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடி திருந்தினான் என்றால் மூமின்கள் கேவலப்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதையும் நாம் குர்ஆன்ல பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த மறுமையுடைய நாள். அங்கு இரகசியங்கள் யாவும் என்ன செய்வதும் வெளிப்படும். உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் அங்க என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன செய்யறான், சூரத்துல் ஆதியாத்துல குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யௌம துப்லஸ் சராயிர். அடுத்து என்ன, ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர். மனிதனுக்கு அங்க எங்க ஃபமா லஹு மின் குவா, அவனுக்கு எந்த ஒரு சக்தியும் பலமும் அவனுக்கு கிடையாது. அங்க என்ன, அவனது அந்த இரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் போது அவனுக்கு என்ன அதை மறைத்துக் கொள்ள முடியுமா? அவனுக்கு மறைத்துக் கொள்ள உலகத்துல பாத்தீங்கன்னா என்ன செய்யறான், அவனது சாட்சிகளை வெளிப்படுத்தாம இருக்க சாட்சிகளை அழிக்கிறான், சாட்சிகளை கொன்று விடுகிறான். உலகத்தில் என்ன செய்யறான், அவன் தனது பலத்தை வைத்து என்னென்னமோ எல்லாம் செய்யறான். அவன் தன் ஒரு குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பதற்காக பார்க்கிறோமா இல்லையா? என்ன செய்யறான், சட்டத்தை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான், நீதிமன்றங்களை நீதிபதிகளை விலை கொடுத்து வாங்கி விடுகிறான். உலகத்துல நாங்க பார்க்கிறோம். அப்ப மறுமை என்பது எப்படி, அங்கு அவனுக்கு எந்த பலமும் கிடையாது. ஃபமா லஹு மின் குவா, எந்த ஒரு பலமும் அவனுக்கு இல்லை. அதே போன்று வலா நாஸிர், அவனுக்கு உதவி செய்பவனும் இல்லை. தனக்குத்தானே அவனுக்கு உதவி செய்து கொள்ளவும் முடியாது, பிறருடைய உதவி அவன் எடுக்கவும் முடியாது. அவனுக்கு தனக்குத்தானே உதவி செய்து கொள்ளவும் முடியாது, அதே நேரத்தில் பிறருடைய உதவியும் அவனுக்கு இல்லை. ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் பார்ப்போமாக இருந்தால் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமா லஹு மின் குவன ஐ ஃபீ நஃப்ஸிஹி, தனக்குத்தானே அவனுக்கு உதவி செய்து கொள்ளவும் முடியாது. வலா நாஸிர் ஐ மின் ஹாரிஜ், வெளியிலிருந்தும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து அவனை காத்துக் கொள்வதற்கோ அந்த இழிவில் இருந்து அவனை காத்துக் கொள்வதற்கோ எந்த உதவியையும் யாரிடமிருந்தும் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. இந்த உலகத்திலண்டா பாத்தீங்கன்னா என்ன, வல்லரசுகளோட உதவியை கேட்கிறான். ஒவ்வொரு பாதிப்பு வரும்போது வல்லரசுகளுடைய உதவிகள் நமக்கு கிடைத்து விட்டது, நமக்கு இந்த நாடு நம்மோடு இருக்கிறது, சைனா நம்மோடு இருக்கிறது, அமெரிக்கா நம்மோடு இருக்கிறது, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தன் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்துல நாங்க பாக்குறோம். இப்ப மறுமை என்பது எப்படிப்பட்டது, மறுமையில நீங்க எடுத்தீங்கன்னா யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அங்கு எந்த உதவியும் அங்கு பெற முடியாத நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான், ஃபமா லஹு மின் குவத்தின் வலா நாஸிர். அடுத்து மறுபடியும் பாருங்க, வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது வஸ்ஸமா, வானத்தின் மீது சத்தியமாகின்றது இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. மறுபடியும் அல்லாஹ் வானத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ஆனா இதுல என்ன சொல்றான் அல்லாஹ், வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ் அப்படின்னு சொன்னா இந்த திரும்ப திரும்ப பொழியும் மழையுடைய வானத்தின் மீது சத்தியமாக. ذاتிர் ரஜ் என்ற திரும்ப திரும்ப தரக்கூடியது. வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். இப்ப இதுல விளக்கத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் இதற்கு சொல்லப்படக்கூடிய விளக்கங்கள்ல அதாவது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அர் ரஜ், அந்த திருப்பி தருவதல் என்பது அல் மதர் என்ன, அது மழையை குறிக்கும். ஹுவ ஸஹாபு ஃபீஹில் மதர், அந்த மேகத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை அது குறிக்கும் என்ற விளக்கத்தை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். தொடர்ந்து என்ன செய்யும், திரும்ப திரும்ப மழை என்பது பொழிந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் என்ன செய்யும், மக்களுக்குரிய உணவு அதில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல எப்படி, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், உங்களுடைய உணவு வானத்தில் தான் இருக்கிறது. வமா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கிறது. உங்களுடைய உணவு எங்க இருக்குது, வானத்தில் இருக்குது. அதை யாராலும் தடுக்க முடியுமா? எவனாலும் அது தடுக்க முடியாது. உங்களுக்கு எழுதப்பட்ட உணவை எவனாலும் தடுக்க முடியாது. அது உங்களுக்கு கிடைத்தேதான் தீரும். அது உங்களுக்கு கிடைத்தேதான் தீரும். அதாவது உங்களுக்கு அதனுடைய அந்த முகவரியை தெரியாவிட்டாலும் அதற்கு உங்களுடைய முகவரி தெரியும், அது உங்களிடம் வந்து சேரும் என்பதை அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, திருப்பி அப்போ அந்த மழை பொழிகிறது என்றால் அந்த மழை என்ன, அது ரிஸ்கையும் கொண்டு வருகிறது. அதன் மூலம் என்ன செய்கிறது, அதாவது மனிதனுக்கு தேவையான உணவுகள், அந்த விவசாயங்கள் என்பது பூமியில் அவைகள் முளைக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அதே போன்று அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல் அர்தி ذاتிஸ் ஸத, திரும்ப நம்ம வானம் திரும்பி தரல் என்று சொன்னா, வானம் திருப்பி தரல் நடக்கும். அதாவது கால்நடைகள் அழிந்துவிடும், மழையில் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வறட்சி ஏற்படும், எவ்வளவு அழிவுகள் உருவாகும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாம் இங்கே பார்க்க வேண்டும். எனவே அருமை சகோதரர்களே, அடுத்ததான் சொல்றோம், வல் அர்தி ذاتிஸ் ஸத,
இப்ப தாவரங்கள் முளைப்பதற்கு பிளவுபடும் பூமி மீது சத்தியமாக வல் அருமை பூமி மீது சத்தியமாக தாத்தி சத பிளவுபடும் பூமி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த பூமிக்கு வந்து நாங்க எங்களை கையால தட்டினாலும் அப்படி என்ன செய்யும், அது பிளவுபட்டு விடுமா? இந்த பூமியை நீங்க எடுத்து பாருங்க, பூமிக்கு நாங்க என்ன செய்யறோம், நம்ம கையால் அப்படி தட்டினா அது பிளவுபடுமா? எவ்வளவு உறுதியாக இருக்குது இந்த பூமி. ஆனா பாருங்க அந்த தாவரம் எப்படி வெடித்து அது வெளியாகுது. சுப்ஹானல்லாஹ். அந்த தாவரத்தை எடுத்து எவ்வளவு மென்மையானது அந்த தாவரம். அந்த மென்மையான தாவரம் பூமியில வெடித்து வெளியாகுது என்றால் அது எவ்வளவு பெரிய அற்புதம் ரப்புடைய. நாங்க இதை எண்ணி பார்க்க வேணுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். பிளவுபடும் பூமியின் மீது சத்தியமாக வல் அர்தி ذات الصدع என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான். எனவே இமாம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுவ இன்சிதாஉஹா அனின் நபாத். தாவரங்களின் மூலம் அது என்ன செய்கிறது, அது முளைக்கின்ற போது அது பிளவுபடுகிறது என்ற விளக்கத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த அருமை சகோதரர்களே, இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், நிச்சயமாக இது பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். இது இன்னஹுண்டா நிச்சயமாக இது. இப்ப இது என்று சொல்லும் போது இந்த இது என்பது முன்னால பாத்தீங்கன்னா எதை நோக்கி இது மீளுது என்ற எதுவும் அங்க இல்லை. அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி ஒரு மீளுதலுக்குரிய இந்த வமீர் வரும்போது இதை என்ன செய்வாங்க, குர்ஆனோடு தான் அதை குர்ஆனோடு தான் தொடர்படுத்துவாங்க. நீங்க பாருங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா நிச்சயமாக நாம் அன்ஸல்னாஹு இதை இறக்கினோம். அந்த இதை வந்து முன்னால எதுல மீள்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அங்க இதை என்றா எது அங்க கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் இதை இறக்கினோம் என்றால் இது என்று அங்க வருது. அப்ப அங்க என்னதான் அது அதனுடைய விளக்கம் என்ன, குர்ஆன். அதே போன்றுதான் அந்த முன்னால் அப்படி ஒரு மீளுவதற்குரிய ஒன்று இல்லை என்றால் அது அங்க என்ன செய்வாங்க, அது குர்ஆனைத்தான் அது குறிக்கும் என்ற விளக்கத்தை அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போன்றுதான் இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், நிச்சயமாக இது இந்த குர்ஆன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். அப்ப இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஹக்குன் என்ன, உண்மை, இது உண்மை. அதே போன்று நேர்மையானது, நீதியானது என்ற விளக்கங்களும் இதுல இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமா ஹுவ பில் ஹஸ்ல், அன்றியும் இது வீணானதல்ல. இது ஹஸ்ல் வீணானதல்ல. ஏன்னா குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இதை அருளும் போது இதை ஒரு கேளிக்கையாக வீணாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் அப்படியெல்லாம் சொன்னார்கள். இது வந்து என்ன, இது சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்தும் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். இது வந்து என்ன, வீணானதல்ல. இது வீணான வார்த்தைகளை கொண்டது அல்ல என்று அல்லாஹ் சொல்றான். வமா ஹுவ பில் ஹஸ்ல், இது வந்து விளையாட்டோ கேளிக்கையோ வீணானதோ அல்ல இந்த குர்ஆன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். பல் ஹுவ ஜித்துன் ஹக்குன், இது உண்மையானது, இது சத்தியமானது என்பதை இங்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் இதில் அலட்சியமாக இருந்தான் குர்ஆனுடைய போதனைகள் வரும்போது. இன்று கூட மக்களுக்கு நீங்க எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய போதனைகளை மக்களுக்கு சொல்லும் போது எந்த அளவு அதை ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்களா என்று பாத்தீங்க. ஒரு மருத்துவர் ஒரு வைத்தியருடைய ஆலோசனைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் சொல்லிட்டாரு, ஒரு வைத்தியர் சொல்லிட்டாருண்டா அதை வந்து எப்படியெல்லாம் பின்பற்றுறாங்க. அது வந்து என்ன, அச்சும் பிசகாம அதை அப்படியே பின்பற்றுறாங்க. ஆனா குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது என்றால் அதுல வந்து என்ன, அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கிடையாது. இந்த குர்ஆன் என்பது என்ன, இது வீணான வார்த்தைகள் அல்ல, இது உண்மையானது. இதில் ஒவ்வொன்றும் நிகழ்ந்தே தீரும். இது ரப்புடைய கலாம், அவனுடைய வார்த்தைகள். எனவே நறுமையான சகோதரர்களே, வமா ஹுவ பில் ஹஸ்ல். அடுத்து நீங்க பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் யகீதுன கைதா. இவ்வளவு அவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்ன பிறகும், இவ்வளவு தெளிவாக சத்தியத்தை அவர்களுக்கு விளக்கிய பிறகும் அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். பாருங்க, இவ்வளவு அழகாக புரியும்படி சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்து உரைக்கப்பட்டிருக்கிறது. அவன் வணங்கக்கூடிய சிலைகளுக்கு இப்படி ஏதாவது இருக்குது, ஆதாரங்கள் இருக்குதா? எந்த ஆதாரமும் கிடையாது. இவ்வளவு தெளிவாக சத்தியம் எடுத்துரைக்கப்பட்ட பிறகும், இவ்வளவு தெளிவாக அவங்களோட சிந்தனைகளை திறக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான சான்றுகளை எடுத்து வைத்த பிறகும் அல்லாஹ் சொல்றான், இன்னஹும் யகீதுன கைதா, அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். மக்கால எப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சான் நீங்க எடுத்து பாருங்க. இந்த குர்ஆனை நீங்கள் செவியேற்காதீர்கள், இந்த குர்ஆனை நீங்க செவியேற்காதீர்கள், உங்களோட காதுகளில் பஞ்சை வைத்து அடைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். இவர் ஒரு சூனியக்காரர் என்றார்கள், இது கட்டுக்கதை என்றார்கள், இது ஷைத்தான் தான் இவர் கற்றுக் கொடுக்கிறான். இப்படி எல்லாம் நாங்க பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் இன்னும் பல சூழ்ச்சிகள்.
அவங்கள துன்புறுத்த வேண்டுமா, நபித்தோழர்களை துன்புறுத்த வேண்டுமா, அவர்களை என்ன கொலை செய்ய வேண்டுமா, எத்தனை சூழ்ச்சிகளை செய்தார்கள். அப்ப இன்னஹும் யகீதுன கைதா, நிச்சயமாக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வ அகீது கைதா, நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். ஒரு மூமின் இந்த வார்த்தையில் எவ்வளவு நம்பிக்கை என்ன, அதாவது அல்லாஹ் எம்மை பாதுகாக்கிறான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. என்ன செய்கிறான், அவர்களுடைய சூழ்ச்சிகள், அவர்கள் எப்படித்தான் சூழ்ச்சிகள் செய்தாலும் என்ன, ரப்புடைய சூழ்ச்சி அதற்கு மேல் இருக்கிறது. குர்ஆன்ல எப்படி சொல்றான், அவர்களுடைய சூழ்ச்சிகள் மழையை வந்து பெயர்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அதை விட நமது சூழ்ச்சி என்னது, பலமானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் என்ன, இதில் அவர்களுடைய சூழ்ச்சிகள் விஷயத்தில் அலட்சியமாக இருப்பது என்பதல்ல, நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், அவற்றை பொறுப்பாக்கி விட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அவற்றை ஒப்படைத்து விட வேண்டும். நாம் ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து அவனை சார்ந்து இருக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். இன்னஹும் யகீதுன கைதா ஃபஅகீது கைதா. எனவே ஐயம் இதில் என்ன, ஐயம் குரூன பின்னாசி ஃபீ தஅவாத்திஹிம் இலா கிலாஃபில் குர்ஆன், குர்ஆனுக்கு எதிராக அவர்கள் மக்களுக்கு என்ன செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்து சூழ்ச்சிகளை செய்தார்கள். அதே போன்று அடுத்து கடைசியாக பாருங்க, ஃபமஹிலில் காஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. எனவே நீ காஃபிர்களுக்கு நீங்க அவகாசம் அளிப்பீராக. பாருங்க, எவ்வளவு அவர்கள் சூழ்ச்சிகள் செய்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், தனது தூதருக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம், அவர்களுடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அவசரப்படாமல் அவர்களுக்கு அவகாசம் அளியுங்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் தாயிஃப்ல, அந்த தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் திரும்பி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், மலைகளுக்கு பொறுப்பான வானவரை அனுப்புகிறான். அனுப்பி என்ன, இந்த சமூகத்தை, 2 மலைகளை ஒன்று சேர்த்து இவர்களை அழித்து விடவா. எந்த அளவு அவங்க துன்புறுத்தப்பட்டு காயப்பட்டு இரத்தம் வலிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹ் வராங்க, மனம் உடைந்தவர்களாக வருகிறார்கள். அந்த நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மலைகளுக்கு பொறுப்பான வானவரை அனுப்பி கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது ஏற்றுக்கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ். அவ்வாறு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கு அவசரப்படவில்லை. அவர்களுக்கு செய்த அந்த கொடுமைகளுக்கு என்ன, ஒரு சராசரி மனிதராக இருந்திருந்தா அழித்து விடுங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனா என்ன செய்தார்கள், இல்லை, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இவர்கள் சந்ததிகளாவது ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு தாயுடைய, ஒரு அழைப்பாளருடைய அந்த தூர நோக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தூர நோக்குடையவராக ஒரு அழைப்பாளர் இருக்க வேண்டும் என்ற அந்த அற்புதமான முன்மாதிரியை நாங்க பார்க்கிறோம். அப்ப இங்க நீங்க எடுத்து பாருங்க எப்படி. எனவே நீங்கள் அவகாசம் அளியுங்கள், அவகாசம் அளிப்பிற. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எதிரிகளுக்கு கூட துவா தான் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் எதிரிகளுக்கு கூட என்ன செஞ்சாங்க, துவா தான் செய்தார்கள், நேர்வழிக்காக பிரார்த்தித்தார்கள் என்பதைத்தான் பார்க்கிறோம். அவர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக. அவகாசம் அளிப்பது என்பது என்ன, அது பலவீனத்தால் அல்ல, அது கோழைத்தனத்தால் அல்ல, அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால், அருளால் என்ன செய் அந்த அவகாசம். இந்த அவகாசம் அளித்து பலர் என்ன செய்வாங்க, நேர்வழி பெறுவார்கள், ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வார்கள், நேர்வழி அவர்கள் கிடைக்கும். அல்லது அவர்கள் அவகாசம் அளித்து இன்னும் அநியாயத்தை செய்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தகுதியுடையவர்களாக மாறுவார்கள். அடுத்து அதில் அல்லாஹ் சொல்றான், அம்ஹில்ஹும் ருவைத, சொற்பமாக என்ன அவகாசம் அளிப்பீராக, சொற்பமாக. அம்ஹில்ஹும் ருவைதா, சொற்பமாக அவகாசம் அளிப்பீராக. நான் பாருங்க, ரசூலுல்லாஹ் மக்கால எவ்வளவு அவர்கள் சொல்லனா துன்பங்களை சந்தித்தார்கள். மக்கால எதிரிகள் நிம்மதியாகத்தான் வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனதன் பிறகுதான் என்ன, அவர்களுக்கு எதிரான போர் செய்வதற்குரிய அனுமதிகள் வந்து அதன் பிறகுதான் அவருடைய முடிவுகள் என்ன செய்கிறது, பலருடைய முடிவு அங்கு முடிவு கட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மற்றொரு இடத்துல சொல்றான், நுமத்திஉஹும் கலீலா, நாம் அவர்களுக்கு சொற்பமான இன்பத்தை கொடுப்போம், வழங்குவோம். தும்ம நல்தர்ருஹும் இலா அஸாபின் கலீத், பிறகு அவர்களை கடுமையான வேதனைப்பால் நாம் அவர்களை என்ன செய்வோம், அவர்களுக்கு கடுமையான வேதனையை கொடுப்போம் என்று சூரத்துல் லுக்மான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாங்கள் மனிதன் நம்மை பொறுத்து நாங்கள் அவசரப்படுவோம், அப்படித்தானே. மனிதன் அவசரக்காரன். என்ன நாங்க பார்க்கிறோம், பாருங்க, இவன் இஸ்லாத்துக்கு எதிராக இவ்வளவு சூழ்ச்சி செய்யறான், கொடி கட்டி பறக்கிறான், வல்லரசுகளாக இருக்கிறார்கள், கொடி கட்டி பறக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவு அநியாயங்களை செய்கிறார்கள் என்று மனிதன் அவசரப்படுறான். அவசரப்பட்டு அவன் என்ன செய்யறான், அவன் இஸ்லாத்திலிருந்து அவன் தூரமாகிறான், அவன் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்றான். இங்க என்ன சொல்லப்படுது, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்த துன்பத்தை விடவுமா,
அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவுல சந்தித்த அந்த துன்பங்கள் இன்னல்களை விடவுமா? நினைச்சு பாருங்க. அந்த துன்பங்கள் இன்னல்கள்ல என்னதான் அவகாசம் அளிங்கிறது அல்லாஹ் சொல்றான். என்னமோ மக்கால ரசூலுல்லாஹ் நிம்மதியா இருந்து அவகாசம் அளிக்க சொன்னது நான் அப்படி புரிஞ்சு கொள்ள கூடாது. மக்காவில் சொல்லனா துன்பங்கள், அதாவது தாங்கிக் கொள்ள முடியாத துன்பங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை மக்காவுடைய வாழ்க்கை. நீங்க எடுத்து பாருங்க. அதாவது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அந்த இஸ்லாத்தை பற்றி அவர் சொல்கிறார் என்ன? மக்காவுக்கு வந்து அவர் ஜம்சம் நீரை மட்டும் அருந்தி ஒரு மாதம் அவர் உயிர் வாழ்கிறார். ஜம்சம் நீர் மட்டும் அந்த ஒரு மாதம். எதுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் எங்க இருக்கிறார் என்று கேள்வி கேட்கல. மக்காவுடைய நிலை எப்படின்னு பாருங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதாவது மக்காவுல வந்து அவர் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே, அவரது வீடு எங்கே என்று கேட்க முடியாத ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக ஒரு மாத காலம். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழல் மக்காவில் இருந்திருக்கும். இப்படி எத்தனையோ செய்திகள் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மக்காவுடைய சூழல். அப்ப நாங்க இப்படி ஒரு நெருக்கடியை சந்திச்சிக்கிறோமா? இப்படியான ஒரு துன்பத்தை நாங்க சந்தித்திருக்கிறோமா? நினைச்சு பாருங்க. அப்ப இப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் என்ன, அவர்களுக்கு அவகாசம் அளியுங்கள். அவகாசம். அந்த சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? சொல்லலாம் துன்பங்களை தாங்கிக் கொள்ள முடியாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் அந்த காபாவில் சாய்ந்து கொண்டிருக்கின்ற போது வந்து அல்லாஹ்வுடைய தூதரை எப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கேட்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க அவசரப்படுகிறீர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள். முன் உள்ள சமுதாயங்களுடைய அந்த தியாகங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல நினைவு கூறுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இங்க நான் இந்த சுன்னா, அல்லாஹ்வுடைய இந்த சுன்னாவை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த சுன்னா என்ன? ரப்புல் ஆலமீன் அவனது சுன்னாவில் உள்ளதுதான் அவகாசம் அளித்தல். அவகாசம் அளித்தல். அல்லாஹ் அவகாசம் அளிப்பான், அவகாசம் அளித்துக் கொண்டே இருப்பான். ஆனால் சத்தியத்தில் உள்ளவர்கள் உறுதியாக பயணித்து அவர்கள் சத்தியத்தில் மரணிக்க வேண்டும். என்ன, நாங்க அவசரப்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. முடிவெடுத்து அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தூதரை பார்த்து, வலா தகுன் கசாஹிபில் ஹூத். நீங்க எப்படி ஆகிடக்கூடாது? அந்த மீனுடைய வயிற்றில் இருந்தாரே அவரை போன்று நீங்க ஆகிடக்கூடாது. என்ன, அவசரப்படக்கூடாது என்றதான் அல்லாஹ் சொல்றான். வலா தகுன் கசாஹிபில் ஹூத். சுப்ஹானல்லாஹ். இது மிக முக்கியமாக நாங்க விளங்க வேண்டிய ஒரு விளக்கம் இது. இன்றைய வகுப்பில் நாம் சூரத்து தாரிக் அத்தியாயத்தினுடைய தஃப்சீரை நாம் பார்த்தோம். இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம்? இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.